எல்எல்பி. அதாவது இந்த வீடியோவில் அதாவது எல்எல்பியை எப்படி நம்ம ஒரு இன்கார்பரேஷன், அதாவது எல்எல்பி எப்படி நம்ம இன்கார்பரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்கார்பரேஷன் அப்படின்றது எப்படி நம்ம வந்து ஃபார்மேஷன் பண்ணுறது, அதாவது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ அதான் இன்கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் வந்து செக்ஷன் 11ல் சொல்லியிருக்காங்க. For a LLP to be incorporated, two or more persons associated for carrying on a lawful business with a view to profit shall be subscribed their names to an incorporation document. அதாவது ஒரு 2 or more person ஒரு lawful business-ஐ கேரி பண்ணணும். எதுக்காக அப்படின்றது ப்ராஃபிட்காக நம்ம ஒரு lawful business-ஐ கேரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணணும் வித் த நேமோட இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்ல. The incorporation document shall be filed in such a manner with such a fees as may be prescribed with the registrar of the state which the register office of LLP is situated. அதாவது ஒரு ஸ்டேட்க்கு ரெஜிஸ்டர் ஆஃப் எல்எல்பி அப்படின்ற ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் போயிட்டு நம்ம என்னென்ன மேனரில் டாக்குமெண்ட் வேணுன்றதை அவங்கள்ட்ட கேட்டுட்டு, அதே மாதிரி எவ்வளோ ஃபீஸுன்றதை கேட்டுட்டு, அந்த என்ன மேனரில் சொல்லியிருக்காங்களோ அந்த மேனரில் நம்ம டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிவிட்டு வித் ஃபீஸோட நம்ம வந்து அந்த ஸ்டேட்டோட ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸில் போயிட்டு நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் டு பி ஃபைல்டு. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும்னா, there shall be a filled along with the incorporation of document a statement of prescribed form. அதாவது நம்ம இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டை வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மேட் பை எய்தர் அண்ட் அட்வொகேட். அதாவது யார் இந்த ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு அட்வொகேட் கொடுக்கணும், இல்லை ஒரு கம்பெனி செக்ரட்டரி கொடுக்கணும், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், இல்லை அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டன்ட் தான் சிஎம்ஏ who engaged in a formation of LLP. அதாவது எல்எல்பியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இவங்களில் யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மில் அவங்க கொடுக்கணும். இதை அவங்க தான் மேட் பண்ணணும். பை anyone who subscribed his name in an incorporation document. அதே மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நான் தான் சிஎம்ஏ, இந்த மாதிரி என்னோட நேம் வந்து கொடுத்துருக்கேன் இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில், இவங்க 2 பேர் எல்எல்பி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். That all the requirements of this act and rules made thereunder have been complied with. அதே மாதிரி நம்ம இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இந்த ஆக்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை எல்லாமே வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்கார்பரேஷன் அண்ட் மேட்டர் ப்ரெசிடென்ட் அண்ட் தேர் இன்சிடென்டல் தேர் டூ. அதே மாதிரி இன்கார்பரேஷன் பண்ணும்போது என்னென்ன நம்ம மேட்டர்ஸ் வந்து நம்ம அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ஷெல் பி ஃபார்மர்ஸ் மே பி ப்ரிஸ்கிரைப்டு. அதாவது அதாவது எந்த மெத்தடில் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த மெத்தட், அதாவது ரிட்டனில் இருக்கணும், 2 பேரோட நேம் இருக்கணும், அண்ட் தென் வந்து சிக்னேச்சர் இருக்கணும். ஸோ அந்த எந்த மேனரில் அந்த ஆஃபீஸில் சொல்கிறாங்களோ அந்த மேனரில் நம்ம சப்மிட் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டேட் த நேம் ஆஃப் த எல்எல்பி. அதாவது நம்ம எந்த ஸ்டேட்டில் நம்ம பண்ணுற, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டேட் த ப்ரொபோஸ்டு பிஸ்னஸ் ஆஃப் த எல்எல்பி. அதாவது எந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறோன்னா தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்கணும், இல்லை நம்ம கேரளாவில் பண்ணுறோன்னா கேரளா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும். அதே மாதிரி ஸ்டேட் த அட்ரஸ் ஆஃப் த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் த எல்எல்பி. அதே மாதிரி நம்ம ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி எங்கே இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் எங்கே இருக்கோ அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸ்டேட் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஈச் பர்சன் ஹூ ஆர் த பார்ட்னர்ஸ் ஆஃப் எல்எல்பி ஆன் த இன்கார்பரேஷன். அதே மாதிரி இன்கார்பரேஷன் அப்போது யாரெல்லாம் அந்த மெம்பர்ஸ் நேம் இருக்கோ அவங்களோட அட்ரஸ், நேம் அது எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஸ்டேட் த நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த பர்சன். அதே மாதிரி எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்களோட அட்ரஸ் ஆஃப் த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ். அதாவது இப்போ 2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நார்மல் பார்ட்னர்ஸாக கூட இருக்கலாம், இல்லை டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்னால் யாருன்னு சொல்லியிருந்தோம். அதாவது அவங்க தான் லீகல் ப்ரொசீடிங் வந்து ஃபேர்முக்காக பண்ணுவாங்க. அவங்களோட அட்ரஸும் நம்ம வந்து இன்கார்பரேஷன் அப்போ கொடுத்துருக்கணும். அண்ட் தென் contains such other information concerning the proposed LLP as may be prescribed. அதே மாதிரி எல்எல்பியில் வேறு என்னென்னலாம் டாக்குமெண்ட் இது இல்லாமல் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம ஆஃபீஸில் கேட்டிருக்காங்களோ அதையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். If a person makes a statement as discussed above which he knows to be false or does not believe to be true shall be punishable. அதாவது இப்போ இதில் ஏதாவது இந்த ஃபார்மில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இல்லைன்னாலோ இல்லை ஃபேக்காக ஏதாவது கொடுத்துருந்தாங்களோ த இம்பர்ஸ்மெண்ட் டைம் மே பி எக்ஸ்டெண்டட் டு 2 years. அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம தப்பாக சொல்லியிருக்கோம் இல்லை ஃபால்ஸாக சொல்லியிருக்கோம்னா நம்மளுக்கு வந்து இம்பர்ஸ்மெண்ட், அதாவது ஜெயிலில் வந்து 2 years போட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபைன் வந்து நாட் லெஸ் தென் 10 lakhs பட் மே எக்ஸ்டெண்ட் டு 5 lakh. அதாவது 10 லட்சம் 10,000க்கு கம்மி இல்லாமல் 5 லட்சத்துக்கு அதிகம் இல்லாமல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் வந்து போடுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் பார்த்தாச்சு. இப்போ எப்படி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். செக்ஷன் 12 சொல்லியிருக்காங்க. When the requirements imposed by a class B and C of subsection 1 of class 11 have been complied with, the registrar shall retain the incorporation document, and unless the requirement imposed by a class A that subsection has not been complied with, he shall within a period of 14 days register the incorporation document and give certificate that the LLP is incorporated by the name specified thereon. அதாவது ஒரு இன்கார்பரேஷன் அப்போ நம்ம இந்த செக்ஷன் 11ல் என்னென்னலாம் சொல்லியிருந்தாங்க பாருங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவோம். செக்ஷன் 11ல் சொல்லியிருக்கிறத இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரிஜிஸ்ட்ரார்ட்ட அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்ததும் அவங்க வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு வித்தின் 14 டேஸில் நம்மளுக்கு வந்து இன்கார்பரேஷன் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி சர்டிஃபிகேட்டும் கொடுத்துடணும். நம்ம என்ன நேமில் கேட்குறோமோ, இப்போது என்ன நேம், சே ஃபார் விகே எல்எல்பி லிமிடெட் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம்ல. நம்ம ஏதோ ஒரு நேம் ராம் எல்எல்பி, ஸோ ஏதோ ஒன்று, ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம அந்த சர்டிஃபிகேட்ஸில் அவங்க கொடுத்துருவாங்க நம்மளோட எல்எல்பியோட நேமோட. The registrar may accept the statement delivery under the class C of subsection 1 of section 11 as a sufficient evidence of the requirement imposed by a class A of that subsection has been complied with. அதே மாதிரி நம்ம கொடுக்கறது எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணியிருக்கணும். எல்லா எவிடன்ஸும் நம்ம கொடுத்துருக்கணும். நம்மளோட அட்ரஸ் எங்கே இருக்குது, அதே மாதிரி நம்ம என்னென்ன அதாவது நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், நம்ம அவங்க கேட்குற எல்லாத்துக்குமே நம்ம வந்து எவிடன்ஸும் நம்ம அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்கணும். நெக்ஸ்ட் வந்து the certificate issued under class B subsection 1 shall be signed by the registrar and authenticated by his official seal. அதே மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டில் ரிஜிஸ்ட்ராரோட சைனும் அவரோட அஃபிஷியல் சீலும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து the certificate shall conclusive evidence that the LLP is incorporated by the name of specified thereon. அதாவது இந்த சர்டிஃபிகேட் தான் எவிடன்ஸ் LLP இருக்குது அப்படின்றதுக்கு. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி அண்ட் சேஞ்சஸ் தேரின். அதாவது இப்போது ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் ஆஃப் எல்எல்பி அண்ட் சேஞ்ச் தேரின் அப்படின்றதப்போ பார்க்கலாம். செக்ஷன் 13ல் எவ்ரி எல்எல்பி ஷல் ஹாவ் அ ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் டு விச் ஆல் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் நோட்டீஸ் ஷல் பி அட்ரஸ்ட் அண்ட் தே ஷல் பி ரிசீவ்டு. அதாவது எல்லா எல்எல்பிக்கும் ஒரு ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் இருக்கும். இப்போ ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி, இப்போது நார்மலாக இப்போ ஒரு எல்எல்பி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் மாதிரி. அங்கே வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாமே வச்சுருப்பாங்க. இப்போது ராம் எல்எல்பி அப்படின்றதுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குன்னா அந்த சென்னையில் வந்து அவங்க என்ன இப்போது ரிஜிஸ்ட்ராரை கம்யூனிகேஷன் பண்ணணுன்னாலும் அந்த அட்ரஸில் வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே, இங்கே வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குது, இவங்க தான் அந்த ராம் எல்எல்பி அப்படின்றத வந்து அவங்க பார்ப்பாங்க. A document may be served on LLP or a partner of designated partner, thereby sending its post under the certificate of posting or registered post by any other manner as may be prescribed. அதே மாதிரி இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்குறாங்கல்ல, ஸோ இந்த எல்எல்பிக்கு வந்து சர்டிஃபிகேட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த ரிஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக இந்த ஆஃபீஸ்க்கு தான் வந்து அவங்க சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஏதோ வேறு ஏதாவது போஸ்ட்லேயே இல்லை எனி அதர் மேனரில் வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லிடுவாங்க, மேபி ப்ரிஸ்கிரைப்டு at the registered office and any other address specifically declared by the LLP for the purpose of such form and manner prescribed. அதாவது நம்ம எந்த அட்ரஸில் நம்ம கேட்குறோமோ அந்த அட்ரஸ்க்கு அவங்க அந்த டாக்குமெண்ட் அதே மாதிரி ஏதாவது அவங்க கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே அதில் தான் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு LLP may change the place of its registered office and file the notice such a change with the registrar of in such a form and manner and subjected to condition may be prescribed. Any changes shall take upon such a filing. அதே மாதிரி நம்ம இப்போ இந்த ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் டி நகரில் இருக்குது. பட் ஆனால் டி நகரில் ரெண்ட் கொடுக்கும்போது சம்திங் நம்ம வந்து வேறு இடத்துக்கு பிஸ்னஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் தாம்பரம்க்கு வந்து நம்ம மாற்றுறோம் நம்ம ஆஃபீஸ் அப்படின்னா நம்ம வந்து தாம்பரம்க்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ரிஜிஸ்ட்ரார் கிட்ட போய் நம்ம வந்து சொல்லணும், இந்த மாதிரி நாங்கள் டி நகரில் இருந்தோம், இப்போ நாங்கள் தாம்பரத்துக்கு வந்து எங்கள் ஆஃபீஸை ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸை நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதை ஃபில்ஃபில் பண்ணி நம்ம திரும்பி வந்து ஃபைல் பண்ணணும், அதை நாங்கள் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. தி எல்எல்பி கான்ட்ராவென்ஸ் எனி ப்ரொவிஷன் ஆஃப் தி செக்ஷன் ஆஃப் எல்எல்பி எவ்ரி பார்ட்னர் ஷால் பி பனிஷபிள் வித் ஃபைன். அதாவது இப்போ இந்த சேஞ்ச் இதில் ஏதாவது ஒரு
ப்ரிவிஷனில் ஏதாவது ஃபால்ட் பண்ணிட்டாங்க, அதாவது சேஞ்சஸில், அதாவது ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் சேஞ்ச் பண்ணுறதுல ஏதாவது ஒரு ஃபால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ்க்கு வந்து நாட் லெஸ் தென் 2000 மற்ற எக்ஸ்டென்ட் டு 25,000, அதாவது 2000க்கு கீழே இல்லாமல் 25,000க்கு மேலே இல்லாமல் பிட்வீன் திஸில் வந்து நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அதாவது 2000க்கு மேலே 25,000க்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் நம்ம பண்ணுற ஃபால்ட்டை பொறுத்து நம்மளுக்கு வந்து ஃபைன் வந்து போடுவாங்க. எஃபெக்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் சூவிங் பீவிங் சூட், அதாவது யாராவது நம்மளை கேஸ் போட முடியும், இல்லை நம்ம யார் மேலே கேஸ் போட முடியும், தேர்ட் பார்ட்டி மேலே. அக்வரிங், ஓனிங், ஹோல்டிங் அசட்ஸ், டெவலப்பிங் ஆர் டிஸ்போசல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வெதர் மூவபிள் ஆர் ரிமூவபிள், டான்ஜபிள் ஆர் இன்டான்ஜிபிள். அதே மாதிரி நம்ம ஒரு அசட்டை ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம வாங்குறதோ சேல் பண்ணுறதோ எல்லாமே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ஹேவிங் ஏ காமன் சீல், அதே மாதிரி இஃப் டிசைடட் ஹாவ் நாட் டு ஒன், அதே மாதிரி காமன் சீல் இருக்கிறது, இது எல்லாமே வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாதான் நமக்கு கிடைக்கும். டூயிங் அண்ட் சஃபரிங் சச் அதர் ஆக்ட் அண்ட் அதர் பாடி கார்பரேட் ரேட் லா டு டூ சஃபர். அதே மாதிரி இப்போ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலன்னா இது என்னென்ன கன்சிடர் பண்ணுவாங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்பாங்க எல்எல்பியில் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா. ஸோ இப்போ பார்ட்னர்ஷிப்னா எல்லா பார்ட்னருமே வந்து சஃபர் ஆவாங்க இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃப்ராடோ ஃபால்ட்டோ நடந்துச்சுன்னா. ஸோ அதான் சொல்கிறாங்க எஃபெக்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனில். நெக்ஸ்ட் வந்து நேம். செக்ஷன் 15ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எவ்ரி லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் shall have either words limited liability partnership or the LLP as a last words of the name. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட எல்எல்பி ஃபேர்மில் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற வேர்டோ இல்லை எல்எல்பியோ அப்படின்ற வேர்ட் மஸ்ட்டாக இருக்கணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு சார்லஸ் கன்சல்டன்சி அப்படின்ற மாதிரி ஒரு நேம் வச்சுருக்கோம். பட் இப்போ ஒரு 3 to 4 மெம்பர்ஸை வச்சு நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப்பாக க்ரியேட் பண்ணணும், இல்லை நம்ம ஒரு எல்எல்பியாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து என்ன நேம், நம்ம ராம் கன்சல்டன்சி அப்படின்ற சார்லஸ் கன்சல்டன்சி இருக்குது அப்படின்றத நம்ம என்னென்னு பண்ணணும்னா சார்லஸ் எல்எல்பி அப்படின்ற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும். அதாவது இந்த நேம்ன்றது நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம், பட் ஆனால் கடைசி வேர்ட்ஸ் எல்எல்பியோ இல்லை லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப்போ அப்படின்ற வேர்ட் மஸ்ட்டாக இருக்கணும் நேமில். அதே மாதிரி நோ எல்எல்பி ஷல் பி ரிஜிஸ்டர்டு பை நேம் விச் த ஒப்பீனியன் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் undesirable or identical or too nearly resemble that the any other partnership firm or LLP or body corporate or registered trademark which is subjected to matter of application of registration of any other person under trademarks act. அதே மாதிரி நம்ம எல்எல்பி ஃபேம் வந்து இப்போ ரிலையன்ஸ் எல்எல்பி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம போடக்கூடாது. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு சில லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு நம்ம எல்எல்பின்ற மாதிரி போடக்கூடாது. அதே மாதிரி ஐடென்டிக்கல் ஆர் டூ ரிசம்பிள் ஆஃப் த அதர் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆர் எல்எல்பி. அதே மாதிரி இப்போது சார்லஸ் எல்எல்பி அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது, திரும்பி நம்ம சார்லஸ் எல்எல்பி அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு நேம் வந்து கேட்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணக்கூடாது நேமில். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. Reservation of name, section 16. A person may apply in such a form and manner and accompanied by such a fee as may be prescribed to the registration for the reservation of name set out application. அதே மாதிரி நம்ம ஒரு நேமை வந்து எனக்கு இந்த நேம் வேணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு ஃபீஸ் கட்டி அந்த நேமை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கலாம், இந்த நேம் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி. The name of proposed LLP or the name which LLP proposed to change its name. அதே மாதிரி நான் இந்த நேம்ல இருந்து இன்னொரு நேம் சேஞ்ச் பண்ண போறப்போ ராம் எல்எல்பி அப்படின்னு இருக்கிறத இப்போ வந்து சம்திங் ஏதோ ஒரு நேமுக்கு நான் சேஞ்ச் பண்ண போறேன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் XYZ LLP அப்படின்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ண போறேன் அப்படின்னா இந்த XYZ அப்படின்ற நேமை யாருக்கும் கொடுக்காதீங்க, இந்த நேம் எனக்கு ரிசர்வ் பண்ணுங்க அப்படின்றத நம்ம ஃபீஸ் கட்டி நம்ம வந்து ஒரு ரிசர்வேஷன் பண்ணலாம். அதுதான் சொல்றாங்க ரிசர்வேஷன் ஆஃப் நேம். Upon the receipt of such application under subsection 1 on payment prescribed fee, the registrar may, if he satisfies, subjected to the rules prescribed by the central government in a matter that the name to be reserved is not one which may be rejected at any ground preferred in subsection 2 of section 15, reserve the name for a period of 3 months from the date of intimation by the registrar. அதே மாதிரி இப்போ நம்ம ரிசிப்ட், அதாவது எனக்கு இந்த நேம் வேணும் அப்படின்றத நம்ம வந்து ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷனில் கொடுக்கணும். எந்த சப்செக்ஷன் கீழேனா கிளாஸ் 1க்கு கீழே சப்செக்ஷன்
1க்கு கீழே ஆன் பேமெண்ட் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ் பே பண்ணிட்டு இதை வந்து நம்ம எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருந்தோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த மாதிரி ரிசர்வேஷன் பண்ணும்போது என்னென்ன கேட்கணும், என்ன மாதிரி நேம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நேம்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்துச்சுன்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து இதை வந்து ரிஜெக்டே பண்ண முடியாது. அதே மாதிரி நம்மளால எவ்வளோ மந்த் தான் இந்த நேமை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியுதுன்னா 3 months ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்டிமேஷன் பை த ரிஜிஸ்ட்ரார். அதாவது ரிஜிஸ்ட்ரார் ஓகேவா உங்களுக்கு வந்து அந்த நேம் வந்து கிடைச்சிருச்சு இதில் அப்படின்னு நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 3 monthsக்குள்ள நம்ம அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நேம் வந்து போயிடும். ஸோ ரிஜிஸ்ட்ரார் இன்டிமேட் பண்ண ஒரு 3 months வரைக்கும் தான் அந்த நேம் வந்து ரிசர்வ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி. இப்போ நேம் எப்படி சேஞ்ச் பண்ணுறத செக்ஷன் 15ல சொல்கிறாங்க. நாட் வித் ஸ்டாண்டிங் எனிதிங் கண்டெய்ன்ட் இன் செக்ஷன் 15-16 வேர் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த எல்எல்பி ஹாஸ் பீன் ரிஜிஸ்டர்டு வெதர் த்ரூ inadvertence or otherwise, whether originally or by change the name under a name which name is referred to subsection 2 of section 15 or is identical with the two resembling of name of any other firm or body corporate or any other to be likely to be mistaken for it. The central government may direct such LLP to change its name and the LLP shall comply with the said direction within 3 months from the date of the direction. Such a no long period as the central government may allow. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் நேம். இப்போ வந்து நம்மளே ஒன்று வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லிட்டு, இல்லை எனக்கு இந்த நேம் சேஞ்ச் பிடிக்கல, இந்த இன்அட்வர்டன்ஸாக இருக்குது, எனக்கு வந்து இந்த நேமை வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண முடியல, அண்ட் தென் வந்து என்னால் இந்த நேம் வந்து சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சப்செக்ஷன் 2ல வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க 15ல் நம்ம வந்து 2 ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா, இல்லை வேற ஒரு ஃபேர்முக்கு கீழே அதாவது கவர்மெண்ட்டோட நேமோ இல்லை நம்மளோட நேமோ சேமாக இருக்கிற மாதிரி, இல்லை வேற ஏதாவது இப்போது ரிலையன்ஸ் எல்எல்பி அப்படின்ற மாதிரி வேற ஏதோ வச்சுருக்காங்க அப்படின்னா வேற ஒரு ஃபேர்முக்கு நேம் வந்து ஈக்குவலாக இருக்குது, ஸோ அதனால் நேம் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உங்கள்கிட்ட சொல்லுவாங்க இட் இஸ் டூ ஐடென்டிக்கல் வித் ரிசம்பிள்ஸ் த நேம் ஆஃப் எனி அதர் எல்எல்பி ஆர் பாடி கார்பரேட் அதர் நேம்ஸ். ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மள்ட்ட டேரக்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், உங்கள் எல்எல்பியும் இன்னொரு எல்எல்பியும் வந்து சேமாக இருக்குது நேம், ஸோ இதனால் வந்து பீப்புள்ஸ் வந்து யாராவது சஃபர் ஆவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி 3 monthsக்குள்ளே நம்ம அதை வந்து மாற்றி ஆகணும். இதுக்கு மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. வித்தின் 3 monthsக்குள்ளே நம்ம அந்த டேரக்ஷன் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வந்து எனி எல்எல்பி விச் ஃபெயில்ஸ் டு கம்ப்ளை வித் த டேரக்ஷன் அண்டர் த சப்செக்ஷன் 1 ஷால் பி பனிஷபிள் வித் ஃபைன் நாட் லெஸ் தென் 10,000 மே எக்ஸ்டெண்ட் டு 5 lakhs. அதாவது 10,000க்கு மேலே 5 lakhs கீழே. ஸோ இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணுறதுல ஏதாவது நம்ம 3 monthsக்கு மேலே நம்ம போயிட்டோம், பட் இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணல அப்படின்னா 10,000க்கு மேலேயும் 5 lakhsக்குள்ளேயும் நமக்கு வந்து ஃபைன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. The designated partner of such a LLP shall be punishable with a fine which shall not less than 10,000 but may extend to 1 lakh. அதாவது ஃபேர்முக்கு ஒரு எல்எல்பிக்கு 10,000 to 5 lakhsக்குள்ளே நமக்கு வந்து ஃபைன் தருவாங்க. பட் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, அந்த டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ்க்கு 10,000க்கு மேலேயும் 1 lakh கீழேயும் வந்து ஃபைன் போடுவாங்க. அது இல்லாமல் ஸோ இந்த 2 ஃபைன்ஸ் வந்து இருக்குது. எப்போ அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணுறதுல ஏதாவது நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறத மீறணும் அப்படின்னா. இப்போ எப்படி ஒரு ஸ்டெப் ஆஃப் இன்கார்பரேஷன், எப்படி ஒரு எல்எல்பியை நம்ம வந்து இன்கார்பரேஷன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நேமை வந்து ரிசர்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இன்கார்பரேட் எல்எல்பி ரிஜிஸ்ட்ரார்ட்ட போயிட்டு நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பார்ட்னர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு எல்எல்பி அக்ரிமெண்ட் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் ஆஃப் நேம். த ஃபஸ்ட் ஸ்டெப் டு இன்கார்பரேட் எல்எல்பி இஸ் ரிசர்வேஷன் ஆஃப் நேம் ஆஃப் எல்எல்பி. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ஒரு நேமை வந்து நம்ம ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகன் ஹாஸ் ஃபைல் E-Form 1 for ascertaining availability and reservation of name of LLP business. அதாவது ஒரு LLP பிஸ்னஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி இன்கார்பரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்ம் நம்ம சப்மிட் பண்ணணும்னா E-Form 1. ஸோ இது மூலமாக நம்ம வந்து நேம் வந்து ரிசர்வேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இன்கார்பரேஷன். ஆஃப்டர் ரிசர்விங் எ நேம் யூசர் ஹேஸ் டு ஃபைல் E-Form 2. அதாவது E-Form 1 எதுக்காக ரிசர்வேஷனுக்காக, E-Form 2 எதுக்காக இன்கார்பரேஷனுக்காக, இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பி. E-Form 2 contains details of LLP proposed to be incorporated. அதாவது எந்த பிஸ்னஸ்க்காக நம்ம இன்கார்பரேட் பண்ணுறோம், யார் யார் பார்ட்னரு, யார் யார் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸு, அதே மாதிரி டீட்டெயில்ஸ் ஆஃப் கன்சென்ட் ஆஃப் பார்ட்னர்ஸு, டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் டு ஆக்ட் அஸ் அ பார்ட்னர்ஸ், அதே மாதிரி டெசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் E-Form 2ல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து LLP அக்ரிமெண்ட்.
ஸோ இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட்ன்றது வந்து ஃபார்ம் 3ல வந்து நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். எக்ஸிக்யூஷன் ஆஃப் எல்எல்பி அக்ரிமெண்ட் மேண்டேட்டரி. அதே மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து அக்ரிமெண்ட் போடணும். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நேம் ரிசர்வ் பண்ணணும், அப்புறம் இன்கார்பரேஷன் பண்ணணும். இன்கார்பரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அக்ரிமெண்ட்டே போடணும். எல்எல்பி அக்ரிமெண்ட் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஃபைல்டு வித் ரிஜிஸ்ட்ரார். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரார் கிட்ட நம்ம அந்த அக்ரிமெண்ட்டை ஃபைல் பண்ணணும். எத்தனை டேஸ்லன்னா வித்தின் 30 days ஆஃப் இன்கார்பரேஷன். இன்கார்பரேஷன் ஆகி 30 daysக்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். எந்த ஃபார்ம்னா ஃபார்ம் 3. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் அண்ட் தர் ரிலேஷன்ஸ். அதாவது ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் அவங்களோட ரிலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எலிஜிபிலிட்டி ஆஃப் அ பார்ட்னர். அதாவது ஒரு பார்ட்னருக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை, ஒரு எல்எல்பியில் ஒரு பார்ட்னராக இருக்கணும்னா செக்ஷன் 22ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆன் இன்கார்பரேஷன் ஆஃப் எல்எல்பி த பர்சன் ஹூ சப்ஸ்கிரைப்டு தேர் நேம் இன் த இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட் ஷால் பி இட்ஸ் பார்ட்னர் and any other person who become a partner of the LLP in accordance with the LLP agreement. அதாவது ஒன்றுமே இல்லை, அவர் ஒரு பார்ட்னராக இருக்கணும், அந்த பர்சன் எல்எல்பியில் பார்ட்னராக இருக்கணும். எந்த அக்கார்டன்ஸ்லனா எல்எல்பி அக்ரிமெண்ட்டில். அதாவது அக்ரிமெண்ட் போட்ட எல்லாமே பார்ட்னர் தான், அந்த அக்ரிமெண்ட் வந்து எல்எல்பிக்காக இருக்கணும். ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க, இன்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டில் அவரோட நேம் இருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து எலிஜிபிலிட்டி பார்ட்னர். ரிலேஷன்ஷிப் ஆஃப் பார்ட்னர்ஸ் செக்ஷன் 23. As otherwise provided by this Act, the mutual rights and duties of a partners of LLP and the mutual rights and duties of LLP and its partners shall be governed by the LLP agreement between the partners or between LLP to the partners. அதாவது mutual rights and duties of the partners of LLP வந்து யார் கவர்மெண்ட், அதாவது ரொம்ப சுப்பீரியராக பண்ணுறது நம்ம எல்எல்பி அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்றது தான் பார்ப்பாங்க. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏபிசி அப்படின்ற ஒரு 3% வந்து ஒரு எல்எல்பி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, அதாவது எல்எல்பி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அக்ரிமெண்ட் தான் ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த அக்ரிமெண்ட் வச்சு தான் அவங்க எப்படி எந்தெந்த பார்ட்னர்ஸ்க்கு லைபிள், அவங்களோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன அப்படின்றது இந்த அக்ரிமெண்ட்டை பொறுத்து தான் வந்து இருக்கும். இன்கேஸ் இந்த அக்ரிமெண்ட் இல்லைன்னா நம்ம இந்த ஆக்டில் இருக்கிறபடி நம்ம ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். நெக்ஸ்ட் வந்து the LLP agreement and any changes if any made therein shall be filed with registrar in such a form manner accompanied by such a fee prescribed. அதே மாதிரி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அக்ரிமெண்ட்டில் அப்படின்னா அதை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரார் கிட்ட உடனே வந்து ஃபைல் பண்ணணும் வித் ப்ரிஸ்கிரைப்ட் ஃபீஸோட. An agreement in writing made before incorporation of LLP between the person who subscribed their name in the incorporation document may impose obligation on LLP provided such agreement is ratified by all the partners after the incorporation of LLP. அதாவது நம்ம இன்கார்பரேஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த பர்சன்ஸே வந்து இன்கார்பரேஷன் அப்போது நம்மளோட டாக்குமெண்ட்டில் நேம்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸும் எல்எல்பியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ராட்டிஃபை பண்ணணும். ராட்டிஃபைட் அப்படின்றதுனா ஏதாவது அந்த அக்ரிமெண்ட்டில் நம்ம சொல்லியிருக்கிறது நமக்கு தேவையில்லை அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்கிறாங்க, ராட்டிஃபைட் பை ஆல் பார்ட்னர்ஸ் ஆஃப்டர் த இன்கார்பரேஷன் ஆஃப் த எல்எல்பி. அதாவது நம்ம முன்னாடி போட்டிருக்கிற அக்ரிமெண்ட்டில் நமக்கு ஏதாவது ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஓகே செட் ஆகலாம், அதை நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதா ராட்டிஃபைட் அப்படின்னு சொல்கிறது. ரிமூவ் ஆர் சேஞ்ச். ஸோ அப்படி பண்ணுறது தான் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆஃப்டர் இன்கார்பரேஷன் அப்புறம். In the absence of agreement as to any matter, the mutual rights and duties of a partners to the mutual rights and duties of LLP and the partner shall be determined the provision relating to the matter and set off the first schedule. அதாவது ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் நமக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் வந்து இன்கேஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் அப்போது எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து cessation of partnership interest. A person may ceases to be a partner of LLP. அதாவது cessation அப்படின்றதுனால ஸ்டாப், ceases அப்படின்னாலே நமக்கு வந்து ஸ்டாப், டு பி ஸ்டாப் அப்படின்ற மாதிரி தான் வரும். cease அப்படின்னாலே ஸ்டாப். In accordance with the agreement with the other partners or in absence of agreement with other partners, cessation being partner by giving a notice in writing not less than 30 days to the partners intimation to resign as a partner. அதாவது நம்ம வந்து ஒரு பார்ட்னராக வந்து வெளியே போனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும்.
வித்தின் 30 டேஸ்க்குள்ள எனக்கு வந்து இந்த இது ஃபார்ம் வந்து பிடிக்கல, நான் வந்து இனிமேல் இந்த இதில் பார்ட்னராக இருக்க மாட்டேன் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஒரு ரிட்டர்ன் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும் வித்தின் 30 டேஸில். யாருக்குன்னா டு த அதர் பார்ட்னர்ஸ் ஆஃபீஸ் இன்டென்ஷன் டு ரிசைன் அஸ் அ பார்ட்னர். நான் எதுக்காக இங்கேருந்து போகிறேன் அப்படின்ற இன்டென்ஷனோட ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும். எ பர்சன் செல் சீசஸ் டு பி அ பார்ட்னர். அதாவது எப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு பார்ட்னராக இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆன் இஸ் டெத் ஆர் டிசொல்யூஷன் ஆஃப் எல்எல்பி. அதாவது ஒரு டெத் அப்போவோ இல்லை நம்ம எல்எல்பியை டிசொல்யூஷன் பண்ணிட்டனாலோ அவங்க வந்து பார்ட்னராக இருக்க முடியாது. இஃப் யூ டிக்ளேர்டு அன்சவுண்ட் மைண்ட் ஆர் காம்பிடன்ட் கோர்ட், அதாவது கோர்ட் மூலமாக ஹீ இஸ் அன்சவுண்ட் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து பார்ட்னராக இருக்க முடியாது. அன்சவுண்ட் மைண்டுன்றதை நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் டீட்டெயில்டாக நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இஃப் ஹீ ஹாஸ் அப்ளைட் டு பி adjudged as a insolvent or declared as an insolvent, அதாவது அவர் வந்து இன்சால்வெண்ட் ஆக போறேன்னு அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை இன்சால்வெண்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டாலோ அவர் சீசஸ் டு பி அ பார்ட்னர். சீசஸ்னா ஒன்றுமே இல்லை, ஸ்டாப், அவர் பார்ட்னராக இருக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேற பர்சன் சீசஸ் டு பி அ பார்ட்னர் ஆஃப் எல்எல்பி ஹியர் ஆஃப்டர் ரெஃபர்ட் அஸ் அ ஃபார்மர் பார்ட்னர். அதாவது அவர் நம்ம எப்படி கூப்பிடணும்னா ஃபார்மர் பார்ட்னர் அப்படின்னு தான் கூப்பிடணும். யாரை, அதாவது ஒரு பார்ட்னரை நம்ம இனிமேல் ஒரு பார்ட்னர் இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஒரு பார்ட்னராக இருக்க மாட்டார் அப்படின்னா அவரை நம்ம ஃபார்மர் பார்ட்னர் அப்படின்னு தான் கூப்பிடணும். த ஃபார்மர் பார்ட்னர் இஸ் டு ரிகார்ட் இன் ரிலேஷன்ஸ் டு எனி person dealing with LLP as still being a partner of the LLP unless the person has noticed that the former partner has ceases to be a partner of the LLP. அதாவது even though அவர் ceases to be a partner ஆனாலும் தேர்ட் பார்ட்டிக்கு அவர் லயபிள் எது வரைக்கும்னா ஒரு நோட்டீஸ் கொடுக்குற வரைக்கும். அதாவது நான் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து விலகிட்டேன் அப்படின்ற மாதிரி நோட்டீஸ் கொடுக்கணும். The notice to the former partner has ceases to be a partner of the LLP has been delivered to the registrar. அதே மாதிரி ரிஜிஸ்ட்ராருக்கு அந்த நோட்டீஸை கொடுக்கணும். இவர் வந்து பார்ட்னர்ஸ்க்கும் கொடுக்கணும், அதே மாதிரி ரிஜிஸ்ட்ராருக்கும் கொடுக்கணும். The cessation of a partner from the LLP does not by itself discharge the partner from any obligation to the LLP or to the partner or to the any person while he incurred being a partner. அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, if say for example X LLP அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு, இதுல யார் யார் பார்ட்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் இசட் அப்படின்ற ஒரு 3 பேர் வந்து பார்ட்னராக இருக்காங்க. இதில் எக்ஸ் அப்படின்ற ஒரு, அதாவது இசட்டை வந்து நம்ம வந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம் சீசஸ்டு. பட் இப்போ இவர் பார்ட்னராக இருக்கும்போது இவர் இன்கர் பண்ணார்ல ஒரு சில ஆப்ளிகேஷன்ஸ், அதாவது ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் டெண்டர் பண்ணியிருப்பாரு, இல்லை அவர்னா ஃபேர்முக்காக ஏதாவது கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கு எல்லாமே ஹி ஹாஸ் அ ரைட் டு ரெக்கவர். இல்லை அப்படின்னா அந்த இதுக்கு வந்து ஹி ஹாஸ் அ ரைட் டு தட் எக்ஸ்டென்ட் ஆஃப் த ஹிஸ் ஷேர். அதாவது இவர் எவ்வளோ அமௌண்ட் இவருக்கு ஷேர் இருக்கோ அந்த அமௌண்ட்க்கு ஹி ஹாஸ் அ ரைட். ஸோ இவர் டிஸ்சார்ஜ் ஆனதுனால எதுவோ இவரோட ஆப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகாது. ஒன்லி இவர் வந்து பார்ட்னராக இருக்க மாட்டார், பட் இவரோட ஆப்ளிகேஷன், இவரோட கேபிட்டல், இல்லை இவரோட ப்ராஃபிட், ஸோ அதுக்கு எல்லாமே ஹி ஹாஸ் அ ரைட் டு ரெக்கவர் ஃப்ரம் த எல்எல்பி. ஸோ அதுதாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வைல் ஹி இஸ் அ பார்ட்னராக இருந்தப்போ ஏதாவது ஒரு கான்ட்ராக்ட் என்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்டுக்கு ஹி இஸ் ஆல்சோ லயபிள். இது வந்து ஆஃப்டர் செசிஷன். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்ற ஒரு பர்சன் கூட கான்ட்ராக்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் என்டர் பண்ணதுக்கப்புறம் சீசஸ் ஆகிட்டார், அதாவது ஸ்டாப் ஆகிட்டார், பார்ட்னராக இல்லை. இப்போ எக்ஸ் ஒய் 2 பேர் மட்டும்தான் அந்த ஃபர்ம் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஏ வந்து கேஸ் போடுறாரு. யார் யார் மேலேனா எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் மேலேயும். ஏன் அப்படின்னா வைல் ஹி இஸ் அ பார்ட்னர், அதாவது அவர் பார்ட்னராக இருக்கும்போதே இந்த கான்ட்ராக்ட் என்டர் ஆச்சு. ஸோ அதனால ஹி ஆல்சோ லயபிள் அப்படின்றாங்க. எனி ஆப்ளிகேஷன் எல்எல்பி கூடவா இருக்கலாம், எனி அதர் பார்ட்னர் கூடவா இருக்கலாம், இல்லை அவர் பார்ட்னராக இருக்கும்போது டு அதர் பர்சன், ஏதாவது ஒரு தேர்ட் பர்சனுக்காக கூட இருக்கலாம். ஸோ அதாங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், வேற பார்ட்னர் ஆஃப் a LLP ceases to be a partner unless otherwise provided in the LLP agreement. The former partner or person entitled to share his consequences of the death or insolvency of the former partner shall be entitled to receive from the LLP. அது என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சீசஸ் டு பி எல்எல்பி ஆயிட்டாருன்னா அன்லஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட், அதாவது இன்கேஸ் ஏதாவது எல்எல்பி அக்ரிமெண்ட்ல இன்கேஸ் யாராவது சீசஸ் ஆகுறாங்க, அதாவது
ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகுறாங்க இல்லை ஒரு பார்ட்னர் வந்து டெத் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம எந்த அமௌண்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதுபடி கொடுப்போம். இன்கேஸ் அக்ரிமெண்ட்ல எதுவுமே ப்ரொவைட் பண்ணல, அன்லஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் இந்த எல்எல்பி அக்ரிமெண்ட், இந்த ஃபார்மர் பார்ட்னர் அதாவது அந்த சீசஸ் பார்ட்னரோ இல்லை அவர் லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ இன்கேஸ் டெத் ஆயிருந்தாருன்னா ஸோ அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ அவரோட ஷேரை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்எல்பியிலேருந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. எந்த அமௌண்ட்டுக்குன்னா டு த அமௌண்ட் ஈக்குவல் டு த கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் த ஃபார்மர் பார்ட்னர் ஆர் ஆக்சுவலி மேட் டு த எல்எல்பி. அதாவது அவர் எவ்வளோ கேபிட்டல் கான்ட்ரிபியூஷன் பண்ணாரோ அந்த கேபிட்டலை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. டு ஹிஸ் ரைட்ஸ் ஷேர் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ். அதே மாதிரி இந்த இயரில் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் இருக்கும்ல, அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இயர் ஸ்டார்டிங் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4/2022, இயர் எண்ட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st March 2023. இப்போது இந்த இயர்க்குள்ள நம்ம ஏதாவது ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுவோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 60,000 ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுறோன்னா இதை தான் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதாவது இந்த இயரில் நம்ம ஏர்ன் பண்ணுறது தான் நம்ம அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த அக்குமுலேட்டட் ப்ராஃபிட்டில் இப்போ இவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1:1:1 அப்படின்னா இந்த 60,000 நம்ம எப்படி பிரிச்சுப்போம்? 3, அதாவது 3ஆக பிரிப்போம். ஸோ 60,000 டிவைடட் பை 3 போட்டோம் அப்படின்னா ஸோ ஈச் பீப்புளுக்கு 20,000 வரும். ஸோ இந்த 20,000 எல்லாருமே பிரிச்சுப்பாங்க. ஸோ இந்த 20,000 வந்து ப்ளஸ் கேபிட்டலோட அந்த டிசீஸ்டு பார்ட்னர் அதாவது சீசஸ் பார்ட்னருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அதான் சொல்கிறாங்க. ஆஃப்டர் த டிடக்ஷன் ஆஃப் அக்குமுலேட்டட் லாஸ், இன்கேஸ் ஏதாவது ஒரு லாஸ் இருக்குன்னா அதை டிடெக்ட் பண்ணிவிட்டு வர ப்ராஃபிட்டை அவங்க வந்து பார்ட்னருக்கு கொடுக்கணும். ஆஃப் த எல்எல்பி டிட்டர்மைன்ட் அஸ் த டேட் ஆஃப் த ஃபார்மர் பார்ட்னர் சீசஸ் டு பி அ பார்ட்னர். அதாவது என்னைக்கு ஒரு பார்ட்னராக வெளியே போகிறாரோ அது வரைக்கும் நம்ம எவ்வளோ அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிருக்கோமோ அதை அவருக்கு லாஸஸ் மைனஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், எ ஃபார்மர் பார்ட்னர் ஆர் அ பர்சன் என்டைட்டில்ட் டு ஹிஸ் ஷேர் ஆஃப் கான்சிக்வன்சஸ் ஆஃப் டெத் ஆர் இன்சால்வன்சி, எ ஃபார்மர் பார்ட்னர் ஷெல் நாட் ஹாவ் எனி ரைட் டு இன்டர்ஃபியர் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எல்எல்பி. அதே மாதிரி இன்கேஸ் ஒரு பர்சன் டெத் ஆகிட்டாரு இல்லை இன்சால்வன்சி ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவோ இல்லை வேற யாரோ வந்து அவரே வந்து இன்கேஸ் இன்சால்வன்ட்டுக்கு அப்புறம் அவரோ இல்லை டெத் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபார்மர் பார்ட்னரோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் த எல்எல்பியில் இன்டர்ஃபியர் ஆக முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ் இன் பார்ட்னர்ஸ். செக்ஷன் 25 என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரி பார்ட்னர் ஷல் இன்ஃபார்ம் த எல்எல்பி of any changes in his name address within the period of 15 days of such change. அதாவது இன்கேஸ் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் ஆகுது இல்லை நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்னைக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோமோ அதுலேருந்து 15 டேஸ்க்குள்ளே நம்ம அந்த எல்எல்பி அதாவது ரிஜிஸ்ட்ரார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். எல்எல்பி ஷால் where a person become or ceases to be a partner file a notice with the registrar within 30 days from the date he becomes ceases to be a partner. அதாவது ஒரு பார்ட்னரை நம்ம வந்து சீசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சீசஸ்னா ஸ்டாப்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பார்ட்னராக நம்ம வெளியே அனுப்புகிறோம், ரிட்டையர் ஆகுறாரோ இல்லை டெத் ஆகுறாரோ அப்படின்னா நம்ம 30 டேஸ்க்குள்ளே ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் எல்எல்பி. இது வந்து எல்எல்பி கொடுக்கணும், பார்ட்னர் கொடுக்கக்கூடாது, எல்எல்பி கொடுக்கணும். யாருக்கு? ரிஜிஸ்ட்ராருக்கு. இந்த மாதிரி அந்த பார்ட்னர் வந்து வெளியே போயிட்டாரு, இனிமேல் அவர் பார்ட்னர் கிடையாது அப்படின்னு 30 டேஸ்க்குள்ளே கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, வேர் தேர் இஸ் எனி சேஞ்ச் இன் த நேம் ஆர் அட்ரஸ் ஆஃப் அ பார்ட்னர் ஃபைல் நோட்டீஸ் வித் ரெஜிஸ்ட்ரார் வித்தின் 30 days ஆஃப் அ சேஞ்ச். அதே மாதிரி ஏதோ ஒரு நேமோ சேஞ்ச் அட்ரஸோ வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 30 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து அதை ரிஜிஸ்ட்ரார் கிட்ட நம்ம ஃபைல் பண்ணிடணும். A notice filed with the registrar under subsection 2 shall be in such a form and accompanied with such a fee may be prescribed. அதே மாதிரி அந்த நோட்டீஸ் வந்து எப்படி நம்ம கொடுக்கணும்னா ஃபார்மில் அதே மாதிரி என்ன ஃபீஸ் அவங்க சொல்லியிருக்காங்களோ அதில் நம்ம சொல்லி நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஷெல் பி சைன்டு பை டிசிக்னேட்டட் பார்ட்னர். அதே மாதிரி அந்த சேஞ்சஸில் வந்து டிசிக்னேட்டட் பார்ட்னர் சைன் பண்ணியிருக்கணும். ஆஃப் த எல்எல்பி அத்தன்டிகேட்டட் இன் அ மேனர் மே பி ப்ரிஸ்கிரைப்ட். அதாவது நம்ம என்ன மேனரில் சொல்லியிருக்கோமோ அந்த மேனரில் டிசிக்னேட்டட் பார்ட்னர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும். இஃப் இட் ரிலேட்ஸ் in an incoming partner shall contain a statement of such a partner that he consent to become a partner signed by him and authenticated in a prescribed manner. அதாவது ஒரு பார்ட்னர் நியூவாக நம்ம ஃபேர்முக்கு வராங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். எந்த மேனரில் அப்படின்னா அந்த பார்ட்னர் வந்து வில்லிங்காக வராரா, அதாவது அவருக்கு நம்ம ஃபேர்மில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கா, அதுதான் கன்சென்ட். அதாவது கன்சென்ட்ன்றது ஒன்றும் இல்லை, வில்லிங். ஸோ அவர் வந்து வில்லிங்காக இருக்காரா அப்படின்றதும் அவர் வந்து சைன் பண்ணியிருக்கணும். எந்த மேனர்ன்றத நம்ம அந்த ஆஃபீஸில் போய் கேட்டதும் அவங்க ப்ரிஸ்கிரைப்டு மேனர் இந்த மேனரில் நீங்கள் வந்து சைன் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெத்தடில் நம்ம வந்து சைன் பண்ணி நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட், இஃப் த எல்எல்பி கான்ட்ராவைன்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் சப்செக்ஷன் 2 த எல்எல்பி எவ்ரி டிசிக்னேட்டட் பார்ட்னர் ஆஃப் த எல்எல்பி ஷல் பி பனிஷபிள் வித் த ஃபைன் ஷல் நாட் லெஸ் தென் 2,000
பட் மே எக்ஸ்டெண்ட் டு 25,000. அதாவது இன்கேஸ் ஏதாவது கான்ட்ரவென்ஷன், அதாவது இந்த ப்ரொவிஷன் சப்செக்ஷன் 2ல ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் வந்து நம்ம வந்து மாற்றி பண்ணியிருக்கோம், அதாவது ரிஜிஸ்டர் நோட்டீஸ் கொடுக்குறதுல ஏதாவது ஒன்று மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னா டிசிக்னேட்டட் பார்ட்டர்ஸ்க்கு 2,000ம் லெஸ் தென் அதாவது 2,000க்கு மேலே 25,000க்கு கீழே நம்ம பண்ணியிருக்கிற மிஸ்டேக் பொறுத்து நமக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. If any partner contravenes the provision of subsection 1, such a partner shall be punishable with the fine shall not less than 2,000 but extended to 25,000. அதாவது subsection 1ன்றது நமக்கு இதுதான் எவ்ரி பார்ட்னர், அதாவது 15 டேஸ்க்குள்ள எதுவுமே நம்ம சேஞ்சை வந்து இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து 2,000 to 25,000 வந்து அதே மாதிரி தான் ஃபைன் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எனி பர்சன் ஹூ சீசஸ் டு பி அ பார்ட்னர் ஆஃப் எல்எல்பி மே ஹிம்செல்ஃப் ஃபைல் வித் ரெஜிஸ்ட்ரார் த நோட்டீஸ் referred in subsection 3 if he is reasonable case to believe that the LLP may not file the notice within the registrar. In case of such a notice failed by the partner, the registrar shall obtain a confirmation to the effect from the LLP unless LLP has filed such a notice. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பர்சன் சீசஸ் டு பி அ பார்ட்னர் ஆஃப் எல்எல்பினா மே ஹிம்செல்ஃப் வந்து ரிஜிஸ்ட்ரார் கிட்ட ஃபைல் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நான் அந்த ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், நான் இனிமேல் அந்த ஃபார்மில் எல்எல்பியில் வந்து நான் பார்ட்னர் கிடையாது அப்படின்ற மாதிரி. இஃப் ஹி ஹாஸ் அ ரீசனபிள் காஸ் டு பிலீவ் தட் த எல்எல்பி மே நாட் ஃபைல் த நோட்டீஸ் வித் த ரிஜிஸ்ட்ரார். இன் கேஸ் ஆஃப் சச் அ நோட்டீஸ் ஃபைல்டு பை த ரிஜிஸ்ட்ரார் ஷால் அப்டைன் அ கன்ஃபர்மேஷன் டு ஹிஸ் எஃபெக்ட் ஃப்ரம் த எல்எல்பி. அதே மாதிரி இன்கேஸ் அந்த எல்எல்பி வந்து நோட்டீஸ் ஃபைல் பண்ணல, அதாவது இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எல்எல்பி ரிஜிஸ்ட்ராருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், அதே மாதிரி பார்ட்னரும் ரிஜிஸ்ட்ராருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். இன்கேஸ் வெறும் பார்ட்னர் மட்டும் கொடுக்குறாருன்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து எல்எல்பி கிட்ட வெரிஃபை பண்ணுவார், இந்த மாதிரி உன்னோட பார்ட்னர் இவர் கொடுத்தாருன்னா ஓகே, பட் எல்எல்பி கொடுக்கல அப்படின்னும் போது ரிஜிஸ்ட்ரார் வந்து கால் பண்ணி கேட்பார் எல்எல்பி கிட்ட, இந்த மாதிரி உன்னோட பார்ட்னர் ஒருத்தவர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு, கன்ஃபார்ம் தானா, ஒரு இனிமேல் பார்ட்னர் கிடையாதா அப்படின்ற மாதிரி. ஸோ டு கன்ஃபார்ம் டு எஃபெக்ட் ஃப்ரம் த எல்எல்பி அன்லெஸ் எல்எல்பி ஹாஸ் ஃபைல்டு சச் நோட்டீஸ். அதாவது எல்எல்பி ஃபைல் பண்ணல அப்படின்னா ரிஜிஸ்ட்ரார் வந்து வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் இவங்க அந்த நோட்டீஸ் இவங்களும் கொடுத்துருந்தாங்கன்னா வெரிஃபை நடக்காது. ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. However, no confirmation is given by LLP within 15 days. The registrar shall register the notice made by the person ceases to be a partner. அதாவது இந்த எல்எல்பி வந்து ரிஜிஸ்ட்ராருக்கு இந்த கன்ஃபார்ம் வந்து 15 டேஸ்க்குள்ளே கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்லுவாங்க, இவரோட நோட்டீஸ் எடுத்துக்கிட்டு ஓகே நீ இனிமேல் இந்த இதில் பார்ட்னர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுதான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சேஞ்சஸ் இன் பார்ட்னர். அதாவது ஒரு பார்ட்னர் சேஞ்ச் ஆகும்போது எப்படி நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம